புத்தகப்பத்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். இதுதான் என்னோட ஸ்டூடியோ ரூம் தான். இந்த ரூமுக்குள்ளே தான் நான் ஸ்டூடியோ வச்சுருக்கேன். இங்கேருந்து தான் நான் யூடியூப் வீடியோஸ் எல்லாமே போடுறேன். நான் வாங்கின புத்தகத்தை வேறு ரூமில் வச்சுருக்கேன். அதை இங்கே கொண்டு வந்து நான் அடுக்க போகிறேன். கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி, டேல் கார்னகியோட புக்கு. நம்மளில் நிறைய பேருக்கு பல கவலைகள் இருக்கும், தொழிலில், வாழ்க்கையில், குடும்பத்தில். இதில் ஒரு சில தீர்வுகள் இருக்குது. இதுதான் நான் முதல்ல வாங்கின புத்தகம். நண்பர்களை எளிதாக பெறுவதும் மக்களிடம் செல்வாக்குடன் விளங்குவதும் எப்படி. இதுவும் டேல் கார்னகியோட புக்கு தான். நம்ம மற்றவங்களை எப்படி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறது, மற்றவங்களோட எப்படி பழகிறது, இந்த மாதிரியான இது இருக்கும். சேகுவேரா, வேண்டும் விடுதலை, மருதன். முதல்ல படித்த புத்தகம் சொல்லலாம். ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் எனக்கு கிஃப்டாக தந்தார். நாஸ்ட்ராடாமஸு. சில மர்மமான விஷயங்களை இவர் ஏதோ ஜோசியக்காரர் மாதிரி நினைக்கிறேன். அந்த டைமில் கொஞ்சம் கிரிஞ்சியாக இருந்திருக்கேன். இதெல்லாம் ஓரளவு நான் நம்பியிருக்கேன். பயண சரித்திரம் ஆதி முதல் கிபி 1435 வரை. முகிலோட புத்தகம். வழக்கமாக முகிலோட புத்தகம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட புத்தகம் எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். பயண சம்மந்தமாகவும், உணவு சம்மந்தமாகவும், வாழ்க்கையில் உள்ள மோட்டிவேஷன் சம்மந்தமாகவும் நல்லா எழுதுவார். அவரோட புத்தகம் நான் அதிகமாக வாங்கியிருக்கேன் ஆரம்ப காலகட்டத்தில். பெஞ்சமின் ஃப்ராங்க்லினோட சுயசரிதை. பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லண்டனை சேர்ந்தவர். அமெரிக்காவில் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறினவர். அவர் பல துறைகளில் வேலை செஞ்சுருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த இடிதாங்கி இருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சது இவர் தான். சிக்மண்ட் ஃப்ராய்ட், நாகூர் ரூமி. நாகூர் ரூமி எழுத்துக்களும் அவ்வளோ நல்லாயிருக்கும். அவர் ஆன்மீகம் சார்ந்து நிறைய எழுதுகிறவர். உலகம் 20 குடும்பத்துக்கு சொந்தம், வெங்கடம். இது எப்படின்னா இந்த இலுமினாட்டின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான புத்தகம். இதுவும் கிரிஞ்சித்தனமாக நான் வாங்கின புத்தகம் தான். நல்லா வாசித்தேன். நல்லா ஃபன்னாக தான் இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது எல்லாமே விளையாட்டுத்தனமாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. ஆர்எஸ்எஸ், மதம் மதம் மற்றும் மதம். இதை பாராகவன் எழுதியிருக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் 1925 ஆரம்பிக்கப்பட்டு அது என்னென்னலாம் பண்ணுச்சு, அதோட பின்புலம் எப்படி இயங்குது, இதெல்லாம் பற்றியான ஒரு அடிப்படைன்னு சொல்லலாம். மனிதனுக்குள் மிருகம். அமெரிக்காவில் எவ்வளோ சைக்கோக்கள் இருக்காங்க. நாம் நினைக்கிற மாதிரி அமெரிக்கா அப்படி ஒரு அற்புதமான நாடு கிடையாது. அங்கே நிறைய மனநல பாதிக்கப்பட்டவங்களும் கோளாறான ஆட்களும் நிறைய இருக்காங்கன்னு ஒரு சொன்ன புத்தகம்னு சொல்லலாம். இந்த புத்தகத்தை தழுவியே நிறைய படங்களை கூட நீங்கள் பார்க்கலாம். ராட்சசன் படம் வந்துச்சுல்ல, அதில் மொத்த டேட்டாவும் எடுத்திருப்பாங்க, அமெரிக்காவில் எவ்வளோ சைக்கோக்கள் இருந்தாங்கன்னு. அது ஃபுல்லாமே இந்த புத்தகத்துலேயும் இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். சைக்கோ எப்படி உருவாகிறான்னு சொன்ன புத்தகம்னு இது சொல்லலாம். டேவிட் அண்ட் கோலியாத். சித்தார்த்தன் சுந்தரம் தமிழை மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஆங்கிலத்தில் மால்கம் கிளாட்வெல். ரொம்ப ஒரு சைக்காலஜிக்கலாக அனலைஸ் பண்ண ஒரு புத்தகம். ஏன் கஷ்டப்படுறவங்கலாம் ஜெயிக்கிறாங்க, அதில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு ஒரு சொன்ன புத்தகம் சொல்லலாம். அதாவது நம்ம அண்டர் டாக்னு சொல்லுவோம். எவன் ஒருத்தன் அதிகமாக அடிபடுறவனோ வாழ்க்கையில் அவன் எப்படிலாம் முன்னேறான், அதெல்லாம் எப்படி அவனை கொண்டு போகுது அப்படின்னு விலாவரியாக சொல்ல புத்தகம். இந்த புத்தகத்தை பற்றியான வியூஸை கூட நான் சொல்லலான்னு இருக்கேன். ஆனால் ரொம்ப பெரிய புத்தகம், அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. போர்த்தொழில் பழகு. இது வே இறை அன்பு. இப்போது செக்ரட்டேரியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரோட புத்தகம். அவர் ஐஏஎஸ்ஸாக இருக்கும்போது நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறாரு. இதுவும் மோட்டிவேஷனல் சம்மந்தமான புத்தகம் தான். உள்ளே போக மாட்டிருக்கு, படுக்க போட்டுற வேண்டியதான். எனதருமை டால்ஸ்டாய், எஸ் ராமகிருஷ்ணனோட புத்தகம். இவர் ரஷ்ய எழுத்தாளர்களை பற்றி எழுதின புத்தகம் சொல்லலாம். இதில் டால்ஸ்டாய் மட்டும் இருக்க மாட்டாங்க, தஸ்கோவஸ்கி அந்த மாதிரியான நிறைய ரஷ்ய எழுத்தாளர்களை பற்றி இதில் எழுதப்பட்டிருக்கும். அம்பரா தூணி. இது ஒரு சிறுகதை தொகுப்பு தான். கபிலன் வைரமுத்தோட பையன் எழுதுனது. ஒரு யதார்த்தமான சிறுகதைகளாக இருக்கும் எல்லாமே. ஒரு சிறுகதை இன்னொரு சிறுகதையோட எப்படியோ ஒரு தொடர்பில் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி தான் இது எழுதப்பட்டிருக்கு. மொசாட், இஸ்ரேலோட உளவுத்துறையை பற்றியான புத்தகம். என் சொக்கன் எழுதியிருக்கிறாரு. இவரோட எழுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவமானம், சாதத் ஹசன் மண்டோ. இவர் பாகிஸ்தான் எழுத்தாளர். ரொம்ப வறுமையில் தான் இறந்தார். இவரோட கதைகளும் நெசம் சம்மந்தமாகவே இருக்கும், நிஜம் சம்மந்தமாகவே இருக்கும். உதாரணத்துக்கு அன்னைக்கு இந்திய பாகிஸ்தான் பிரிவினையில் ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகளை பற்றி எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி இவரோட கதைகள் எல்லாமே யதார்த்தமாகவே இருக்கும். சில பேருக்கு இவர் ஏன் இவ்வளோ ஆழமாக இவ்வளோ இதாக எழுதுறாருங்கிற ஒரு எரிச்சலும் உண்டாகும். அதை அப்படி அப்பட்டமாக எழுதிடுவார். எதாக இருந்தாலும் யாருக்கும் பயப்பட மாட்டாருன்னு சொல்லலாம். உனக்காகவே ஒரு ரகசியம். சத்குரு சக்கி வாசுதேவ். இன்னைக்கு நிறைய கான்ட்ரவர்சியில் மாட்டின ஆள். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இவரோட புத்தகத்தை வாங்கினேன். ஆனால் இந்த மாதிரியான சக்கி வாசுதேவ் எடுத்துக்கிட்டாலும் சரி, நித்யானந்தம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க எழுதின புத்தகத்தை வாசினா என்னடா இந்த மனுஷன் தான் இப்படி அப்படின்னு தோணும். ஆனால் எழுதுறதெல்லாம் நல்லா எழுதிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பல சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. ஆனால் இதுலேயும் வாழ்க்கையோட பாடம் நிறைய இருக்குது. அவங்கள உதாரணமாக எடுக்க வேண்டாம், இந்த புத்தகத்தில் உள்ள விஷயத்தை உதாரணமாக எடுத்தாலே போதும். காதல் வரலாறு, டயர் அக்கர்மன் எல்லாத்தையும் பற்றி ஒரு வரலாறு இருந்துச்சுன்னா காதலை பற்றி ஒரு வரலாறு கண்டிப்பாக இருக்க தானே செய்யும்.
அது என்ன வரலாறுங்கிறத வாசிச்சது தான் இது. ரொம்ப பெரிய புக்குன்னு சொல்லலாம். தமிழில் சரவணன் மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஊஞ்சல் தேநீர் யுகபாரதி. யுகபாரதி வந்து தமிழில் உள்ள முக்கியமான ஆளுமையை பற்றி எழுதின புத்தகம்னு சொல்லலாம். தேச செல்வங்களின் கதை லியோ ஹேபர்மேன். இது வந்து ஆரம்பத்தில் பண்டமாற்று முறையாக இருந்தது, அதுக்கப்புறம் பணமாக எப்படி மாறிச்சு, முதலாளித்துவம் எப்படி வந்துச்சு, தொழிலாளி வர்க்கம் என்னென்ன பாடுபட்டுச்சு, அதுக்கப்புறம் கம்யூனிசம் என்னாச்சு, இதெல்லாம் பற்றி சொன்ன புத்தகம் சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட இயர் வரைக்கும் இருக்கும். ஐ திங்க் 1950 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள வளர்ச்சியை பற்றி பேசாது. இப்போ முதலாளித்துவம் தானே அதிகமாக இருக்குது, அதெல்லாம் பற்றி இந்த புத்தகம் பேசாது. ஆனால் இதுவும் ஒரு முக்கியமான புத்தகம்னு சொல்லலாம். பூமி தாய் மதனோட புத்தகம். பூமி தோன்றதில் இருந்து இப்போ வரைக்கும் உள்ளது. அதுக்கப்புறம் ஒரு சில ஆராய்ச்சியாளர்களை பற்றியும் பேசியிருப்பாங்க. சில பேர் பூமி உருண்டுன்னு சொல்லியே இறந்தவங்களாம் இருக்காங்க. அந்தந்த அந்தந்த காலகட்டத்தில் வந்த பிரச்சனை எல்லாத்தையுமே பேசப்பட்டிருக்கும். சின்ன புத்தகம் தான், கிறிஸ்பியாக இருக்கும், வாவ் ஃபேக்டர் அதிகமாக இருக்கும். வாசிக்க நமக்கு ஆவலை தூண்டும். அந்தளவுக்கு நல்லா எழுதப்பட்ட புத்தகம்னு சொல்லலாம். வெண்ணிற இரவுகள் ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம் சொல்லலாம். பியோதர் தஸ்தவஸ்கியோட ஒரு குறுநாவல்னு சொல்லலாம். இந்த குறுநாவலை அதிகமான மொழிகளில் படமாக எடுக்கப்பட்டிருக்கு. தமிழில் இயற்கைன்னு ஒரு படம் வந்திருக்கும், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அது கூட இந்த நாவலை தழுவி தான் எடுக்கப்பட்டுச்சு. ஆயுள் ரேகை. இந்த ஆயுளுக்காக நடக்கப்பட்ட போர், ஈரான் யுத்தம், சதாம் ஹுசேன் எதனால் கொல்லப்பட்டார், அந்த மர்மங்கள்லாம் ஒரு சொன்ன புத்தகம். பாராகவன் தான் எழுதியிருக்கிறாரு. ஆதலினால் எஸ் ராமகிருஷ்ணன். இதுவும் அன்றாட நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை தான் சொல்லியிருப்பார். ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீர்கள். கோபிநாத்தோட புத்தகம், ஒரு மோட்டிவேஷனல் புத்தகம் சொல்லலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். செங்கிஸ்கான் முகிலோட புத்தகம். நம்மளாம் அலெக்சாண்டர் தான் பெரிய வீரன், அவன் தான் உலகத்திலே நிறைய நிலப்பரப்பை கைப்பற்றினவன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் செங்கிஸ்கான் கைப்பற்றின நிலப்பரப்பு அலெக்சாண்டரை விட 4 மடங்கு பெருசு. அதே மாதிரி செங்கிஸ்கான் வயசாகி தான் இறந்து போனான். அவன் எவ்வளோ காட்டு மிராண்டியாக இருந்தான், அவன் காட்டு மிராண்டி மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம், இது எல்லாமே இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தமிழில் முதல்ல செங்கிஸ்கானை பற்றி வந்த ஒரே புத்தகம்னா இந்த புத்தகம் தான் இருக்கும். இப்போ வெவ்வேறு பேரில் போடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்த புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு 9 வருஷம் முன்னாடி வந்த புத்தகம் சொல்லலாம். பிளிங்க் மால்கம் கிளாட்வன் தான். தமிழில் சித்தார்த்த சுந்தரம் தான் எழுதியிருக்கிறாரு. இது வந்து நம்ம ஒருத்தரை பார்த்த உடனே அவர் இப்படிப்பட்டவர் தான், அப்படிப்பட்டவர் தான், பொறுக்கியாக தான் இருப்பான், நல்லவனாக தான் இருப்பான்னு நம்ம கணிக்கிறோம்ல, அந்த கணிப்பு எங்கேருந்து வருது, அந்த கணிப்பு உண்மையிலே சரிதானாங்கிற மாதிரி சொல்லப்பட்ட புத்தகம்னு சொல்லலாம். வீடில்லா புத்தகங்கள் எஸ் ராமகிருஷ்ணன். எஸ் ராமகிருஷ்ணன் தான் தேடி கண்டுபிடிச்ச பல புத்தகங்களை பற்றி இதில் சொல்லியிருப்பார். அதே மாதிரி புத்தகத்துக்காண்டி எத்தனை பேர் என்னென்ன தியாகம்லாம் பண்ணுறாங்க, புத்தகத்துக்காண்டி என்னென்னலாம் செய்ய தயாராக இருக்காங்கன்னு சொன்ன புத்தகம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். கிமு கிபி வரலாறு சம்மந்தமான புத்தகம் தான். மதனோட புத்தகம் பார்த்தோன்னா வழக்கமாக எப்போவுமே வாவ் ஃபேக்டர் நிறைய இருக்கும். படிக்கிறதுக்கு வந்து ஒரு அலுப்பே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் யாராவது புத்தகம் படிக்க விரும்புகிறாங்க, ஆரம்பத்தில் தான் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, வரலாறு சம்மந்தமாக படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறது மதன் புத்தகம். அதுக்கப்புறம் அவங்க மேற்கொண்டு பெரிய பெரிய புத்தகம் எதுனாலும் படிச்சுக்கலாம். உணவு யுத்தம் எஸ் ராமகிருஷ்ணனோட புத்தகம் தான். இன்றைக்கி நாம் சாப்பிட்ற ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, அதனால் ஏற்படுற தீங்கு, நம்மளோட பாரம்பரிய உணவு என்ன மாதிரிலாம் இருக்குது, அதையே நம்ம வந்து ஆடம்பரம், அதே மாதிரி ஹை கிளாஸ் லைஃபுங்கிற பேரில் நம்ம ஏன் அதெல்லாம் தவிர்க்கிறோங்கிறத மாதிரியான சொன்ன புத்தகம்னு சொல்லலாம். இதில் எல்லா வகையான உணவை பற்றியும் சொல்லியிருக்கும். அதில் உள்ள அரசியலை பற்றியும் நிறைய சொல்லியிருக்கும். இப்படியே சொன்னால் உங்களுக்கும் போர் அடிச்சிடும், என்னடா இவன் வரிசையாக ஒவ்வொரு புக்காக ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான், அப்படியே வீடியோ லென்த்தாக போய்கிட்டே இருக்கும். இப்படி நான் ஒவ்வொரு புத்தகமாக சொல்கிறத விட உங்களுக்கு விருப்பமான ஒரு சில புத்தகங்கள் இருக்கும்ல, அதை பற்றி நான் வேணால் சொல்கிறேன். அதே மாதிரி நான் அதிகமாக பார்த்திங்கன்னா நாவல் சிறுகதைகள்லாம் செலக்டிவாக தான் படிப்பேன். ஆனால் அதை தவிர்த்து நான் ஃபிக்ஷன் எடுத்துக்கிட்டேன்னா வரலாறு, அதுக்கப்புறம் சயின்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக படிப்பேன். அதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அது போக நான் கிண்டில் வச்சுருக்கேன், அமேசான் கிண்டில். இது நான் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்கும்போது புக்கெல்லாம் அங்கேருந்து கொண்டு போக முடியாது, அதே பயங்கர கிலோவாக இருக்கும். அதே மாதிரி படித்து முடிச்சுன்னா அங்கேருந்து கொண்டு வர முடியாது.
நான் நிறைய வாட்டி இந்த மாதிரி புக்கை வாங்கிட்டு போய் அங்கேயே போட்டு வந்தது நிறைய சம்பவம் நடந்திருக்கு. படித்த புக்காக இருந்தால் கூட அதை கொடுக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்காது. என்றைக்காவது ஒரு நாள் அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குமே, நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு உதவுமே அப்படிங்கிறது தான் நான் யோசிப்பேன். அதனாலேயே தான் இதை வந்து நான் 2017 வாங்கினேன் இந்த அமேசான் கிண்டலில். இதில் வாங்கும்போது எனக்கு திருப்தி கிடையாது. ஏன்னா புக்கில் வாசிக்கிறவங்க முதல்ல கிண்டலில் வாசிக்கும்போது என்னடா பேப்பர் பேக் மாதிரி இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க. ஆரம்பத்தில் நானும் அப்படி தான் நினச்சேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. கிட்டத்தட்ட இதிலே ஒரு 500க்கும் மேற்பட்ட புத்தகம் வாங்கியிருப்பேன். ஆனால் ஒரு 268 புத்தகம் முடிச்சிருப்பேன். எப்படிடா இவ்வளோ தெளிவாக சொல்கிறான்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நான் முடிக்கிற புத்தகத்தை பூரா வந்து எழுதி வச்சுருவேன். என்னடா இவன் புத்தக பித்தன்னு பேரை வச்சுட்டு புக்கு சம்மந்தமாக போடாமல் வேறு சில சம்மந்தமாக போடுறான்னு நினைக்கலாம். புத்தகம் எதை பற்றி பேசுது? சமூகத்தை பற்றி தான். அப்போது சமூகம் சார்ந்தும் சில விஷயத்த நம்ம போட வேண்டியது இருக்குல்ல. நம்ம எல்லா சார்ந்தும் இயங்க வேண்டியதாக இருக்குது. சினிமா எதை பற்றி பேசுது? புத்தகத்திலிருந்து தான் சினிமாவே வந்திருக்கு. ஆரம்பத்தில் நம்ம எழுத்து மூலமாக ஒரு கதையோ ஒரு நாவலையோ வாசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அது காட்சி மூலமாக பார்க்க ஆரம்பித்தோம். அதனால் எல்லாமே ஒன்று தான். அதனால தான் வந்து புத்தகம் ரிலேட்டடாகவோ சமூகம் சார்ந்தோ சினிமா சார்ந்தோ ஆவணப்படங்கள் சார்ந்தோ நான் பேசுகிறேன். அது போக நாலேஜ் டூர் மாதிரி சில விஷயங்களை போடுவேன். இந்தந்த லைப்ரரியில் இந்தந்த புத்தகம் இருக்குது, இந்த லைப்ரரியை பயன்படுத்திக்கங்க, உங்களோட அறிவை வளர்த்துக்கங்க அப்படின்ட்டு. நம்ம நினைக்கலாம் இந்த புத்தகம் இதனோட புத்தகத்தை படிக்கிறதுனால என்ன கிடைக்க போகுதுன்னு அப்படின்ட்டு. நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக மேன்மைப்படுத்தும். நான் ஆரம்பத்தில் ரொம்ப ஒரு மோசமான நிலையில் தான் இருந்தேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சரியாகிட்டு வரேன். எப்படி பழகணும், எப்படி பேசணுங்கிறதையும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. ஆனாலும் 20 வருஷமாக இருந்த பழக்கத்தை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நம்ம ரொம்ப மெனக்கிடணும். எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து கான்ஷியஸாக நடக்கணும். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து பழகின விஷயத்த வந்து நம்ம அன்கான்ஷியஸாகவே பண்ணுவோம்ல. அதனால் சரி, வளவளன்னு பேசிகிட்ருக்கேன். சரி, வேறு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.